உலக மக்களின் மாம்டத்தில் தமிழ் வாழ்க வாழ்க திரு தமிழ் சகோ வணக்கம். அதாவது இவர் தான் இந்த சிலையை செஞ்சார், ராமர் சிலையை. இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் சிலை செஞ்சு அது வச்ச பிறகு தான் அந்த பூஜை பண்ணுவாங்கள்ல, உயிர் கொடுப்பாங்கல்ல, அதுக்கப்புறம் அந்த இதில் வச்ச பிறகு அந்த சிலை உருவமே மாறிடுச்சான். அப்புறம் சொல்கிறாரு, இது நான் செய்யலை, எனக்கு இது நான் செஞ்ச சிலையே இல்லை, இது எப்படி மாறிச்சு உருவம் எனக்கே புரியல. இது இப்போ இதான் இப்போ பேச்சு போயிட்டு இருக்கு. भाई पहले देखिए जब प्राण प्रतिष्ठा नहीं हुई है और दाहिनी तरफ जब प्राण प्रतिष्ठा हो गई, सेम मूर्ति अलग कैसे दिखने लगी प्राण प्रतिष्ठा होते ही। यही तो लोग कह रहे हैं कि चमत्कार हुआ है, यानी प्रभु आ चुके। लेकिन पाठशाला ஆச்சரியமாக தான் இருக்குது, ரெண்டும் ஒரே சிலை தானா, ஆனால் பூஜைக்கு அப்புறம் இப்படி மாறிடுச்சான். சரி, உங்களுக்கும் நியூஸ் கிடச்சிடும். के बाद बदल गई, ये कहना है मूर्तिकार अरुण योगीराज का, जिन्होंने की मूर्ति बनाई है। वो कह ராமாயணம் யாரு நானும், அதாவது சத்தியத்தை தேடாதீங்க, தயவு செஞ்சு தேடாதீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். அதாவது இது இயற்கையாக அப்படி நடந்துருச்சா, இல்லை உண்மையிலேயே அதே சிலை தான் அப்படி வித்தியாசமாக தெரியுதா, சிங்காரம் பண்ணதுக்கப்புறம் தெரியுதா, அல்லது இதை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக, பக்தியை பெருக்கிறதுக்காக சதி நடந்துச்சா, இதெல்லாம் ஆராய தேவையில்லை. அவர் ராமர் ஜே தான், எப்பவுமே ஜே ஜே. அந்த ஜே அதாவது காந்தி ஜே சொல்லலை, ஹே ராம் சொன்னார். ஆனால் அது கிட்டத்தட்ட அந்த வார்த்தை இறைவனோட இணைக்கக்கூடிய ஒரு சாயலில் இருக்கும் அந்த வார்த்தை. ஆனால் ஜேன்றது யார் வேணால் சொல்லலாம், தாராளமாக சொல்லுங்கள். இது இப்போ இந்த ஜே சொல்லியே இப்போ பிரச்சனை தான் போயிட்டுருக்குது. நிறைய இடத்துல ரொம்ப பிரச்சனை வேறு நடந்துகிட்டு இருக்குது. அதாவது முஸ்லீம்களை இது பண்ணுறாங்க, அதெல்லாம் எல்லாரும் ஒரு அப்பா அம்மாவின் பிள்ளைகள், அண்ணன் தம்பிங்க தான். இது எல்லோரும் உணர வேண்டும். ராமராக இருக்கட்டும், சிவமாக இருக்கட்டும், இல்லை யாராவது இருக்கட்டும், வந்த அனைத்து மானிடர்களும் அண்ணன்மார்கள் தான். நான் மாம்டேடுன்னு சொல்கிறவங்க கூட மனிதன் உருவத்தில் வரலை, அவங்க பல உயிர்கள்லேருந்து கடந்து மனிதனுடைய அறிவில் பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க. அதுவும் அவங்களால, நான் இதுக்கு போன வெளியே சொல்லியிருந்தேன், அவங்களால டைரெக்டாக வர முடியாது வெளியே, நம்ம தான் எடுக்கணும். அது எடுத்தாலும் கொஞ்சமாவது உங்களுக்கு நாணமும் வேணும், பாதை தெரியணும். பாதை தெரிஞ்சால் தான் அந்த பாதையில் வண்டி ஓட்ட முடியும், தெரியலன்னா எப்படி இப்போ ஊர் எப்படி சேர முடியும். ஸோ இப்போ என்னன்னா இது, ஆனால் இது எது நடந்தாலும் வச்சிங்களேன், எப்படியோ விஜயகாந்த் உருவம் வந்துருச்சு. நான் ஏற்கனவே நான் வீடியோவில் போட்டிருந்தேன், இது ராமாயணம் மதுரைக்கும் கன்னியாகுமரிக்கும் ஸ்ரீலங்காக்கும் நடுவில் நடந்தது. அந்த நேரம் நம்ம இசை நாணி, அவர் இசையின் கடவுள், அவர் ராமர் பிறந்த இடத்துல கோயில் கட்டினதுக்காக ராஜராஜ சோழ கொட்ட எல்லாத்தையும் இடிச்சிட்டார். இது பெரிய மோதி கட்டிட்டார்னு பெரிய ஒரு ஆனால் இதுதான் நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருந்தேன், இது மக்கள் கட்டினது ட்ரஸ்ட் மூலமாக அப்படின்னு சொல்லிட்டேன். இருந்தாலும் இவ்வளோ நடந்தும் அவரும் பிளான் பண்ணார், ராமர் பிறந்த இடத்துக்குலாம் நம்ம இந்த நேரத்தில் இருக்கணும்னு. விதி அவர் ஸ்ரீலங்காவில் நிற்க வச்சிடுச்சு. ஸ்ரீலங்கா எந்த ஊர்? சிவன் பக்தன் ராவன், 10 தலை. இப்போ பார்க்க போனீங்கன்னா 10 அவதாரம். இந்த அவதாரம் என்ற வார்த்தையை சொன்னா இன்னொரு வரியில் சொல்லணும்னா புரியறதுக்கு 10 அறிவு தான் அது. ஏன்னா நம்ம ஒரு இந்த உடம்பு இருக்குங்களே, இது ஒன்றுமே கிடையாது, இது உடல், இது மிருகத்துக்கு எல்லாத்துக்கு. ஆனால் இதில் அறிவாக நம்ம ஒரு அவதாரம் எடுக்கிறாங்களே, எல்லாருக்கும் உடம்பு இருக்குது, இதில் அறிவு தான் அவதாரம் எடுக்குது. அது 10 அறிவு. நான் சொல்கிறேன் 10 அறிவுன்னு, என் மூலமாக 10ஆம் அவதாரம் என்ற விஷயம் நான் 10 அறிவுன்னு சொல்கிறேன். அது நான் தான், என் மூலமாக அவங்க சொல்ல வைக்கிறாங்க. அது எல்லோருக்குமான மாம்டேட் 10 அறிவு. ஸோ ராவணன் 10 தலை. இது 10 தலை, அந்த தலைக்குள்ளே தான், அந்த மண்டைக்குள்ளே தான் அறிவு இருக்கும். அந்த காலத்தில் அறிவுன்னா என்னன்னு தெரியாது. இப்போ 10 தலைக்குள்ளே அந்த விஷயம் இருக்குது, அறிவுன்னு விஷயம். அப்போ இது நீங்கள் தான் யோசிக்கணும். அதனால தான் நீங்கள் தொடர்ந்து என் வீடியோ பார்த்தீங்கன்னா நானே உங்களுக்கு பதில் சொல்லிவிடுவேன். ஆனால் ரொம்ப டைம் எடுக்கும், அது உளறல் மாதிரி ஆகிடும். ஏன்னா நானே கிட்டத்தட்ட 3.5 வருஷமாக உளறி தான் வந்திருக்கேன். இப்போ தான் தெளிவு பெற்று நான் இந்த பாகம் 1, 2 மறுபடி நம்பர் மாற்றி, அதை மாற்றி, இது மாற்றி, இப்போ தான் ஒரு தெளிவான காபான்னு ஒரு வீடியோ போட போகிறேன். இதுக்கப்புறம் அறிவோம்னு இன்னொன்று 1,
2லேருந்து ஒரு வேற ஒரு விஷயம் பண்ணணும்னு ஒரு பிளானிங் இருக்குது. மாறுமான்னு தெரியாது. ஸோ தொடர்ந்து பாருங்கள்.